துதிப்பது என்ற வார்த்தையை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று, தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய பலன், அவருடைய குணம், அவருடைய ஆளுமை, அவருடைய செயல்களை சொல்லி அவரை போற்றுவது. ரெண்டாவது, பர்சனலா என் வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்டவர், எனக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் அவர் செஞ்சார், அதை அவர்கிட்ட சொல்லி நன்றி செலுத்துறது. நம்ம இந்த தியானத்துல கவனிக்கிற விஷயம், துதியின் சத்தத்தை கேட்க பண்ணணுமா? ஏன் என் மனசுக்குள்ளேயே நான் துதிக்க கூடாதா? அது தப்பா? ஆமா, பைபிள் அதை தான் சொல்லுது. உங்கள் துதியின் சத்தத்தை வெளியில கேட்கிற மாதிரி அந்த சத்தம் கேட்கணும், அந்த அளவுக்கு துதிக்கணுமா? சத்தமா துதிக்கிறதுனால 3 தரப்பட்ட மக்களுக்கு இந்த வார்த்தை போகிறது, இந்த துதியின் சத்தம் கேட்கப்படும். முதலாவது, தேவனுக்கு நம்ம துதிக்கிறதுனால அவருக்கு மகிமை உண்டாகுது, துதியிலே அவர் பிரியமாய் இருக்கிறார். ரெண்டாவது, நம்ம துதிக்கிற சத்தம் யாருக்கு கேட்கணும்னா மனுஷனுக்கு கேட்கணும். அந்த மனுஷன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவன் நமக்கு என்ன செஞ்சார் என்கிறத அவன் அறிஞ்சுக்கணும், இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறாருங்கிறத அவன் புரிஞ்சுக்கணும், அவரை பின்பற்றணும். மூணாவது, நான் உங்களுக்கு சொல்றது ஆச்சரியமா இருக்கும், பிசாசுக்கு நம்ம துதிக்கிற சத்தம் கேட்கணும். ஒரு எதிரி இருக்கிறான்னு வச்சுக்கிறோமே, இந்த எதிரிகள் ஒரு நாட்டை தாக்கி யுத்தம் முடிந்ததுக்கு பின்பாக அவங்க ஜெயிச்சவங்க ஒரு ஜெய கோஷம் இடுவார்கள், அதாவது வெற்றி முழக்கம் இடுவார்கள். அந்த வெற்றி முழக்கம் எதிரிக்கு ஒரு வெட்கத்தையும் எதிரிக்கு ஒரு எரிச்சலையும் உண்டாகும். நம்ம எதிரி பிசாசு தானே, அவன் எவ்வளவு நமக்கு கேடு பண்றான், எவ்வளவு கெடுதல் பண்றான். அவனுக்கு முன்னாடி நமக்கு நன்மை செஞ்ச ஆண்டவரை சத்தமா துதிக்கும். அந்த சத்தத்தை கேட்டு அவனுக்கு எரிச்சல் வரணும். துதியின் சத்தத்தை கேட்க பண்ணுவோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.